அஸ்ட்ரோ பக்தி தாஸ் டிவி நேயர்கள் அனைவருக்கும் தை மாத பொங்கல் திருநாள் வாழ்த்துக்கள். பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நாளும் கலந்துனக்கு நான் தருவேன் கோலம் செய்துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா. சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக குரோதி ஆண்டு தை மாதம் பலன்களை பற்றி பார்ப்பதற்காக சக்தி ஜோதிட குழுவின் சார்பாக அடியேன் சக்தி சுவாமி ஆகிய நானும் டாக்டர் ஹரிஹர சர்மா ஐயா அவர்களும் டாக்டர் ஆஸ்ட்ரோ KS ஐயங்கார் அவர்களும் வந்திருக்கின்றோம். இனிய பொங்கல் தின வாழ்த்துக்கள் நேயர்கள் அனைவருக்கும். துலாம், சித்திரை, சுவாதி, விசாகம் இந்த 3 நட்சத்திரம் 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் சுக்கிரன். இந்த மாதம் பார்த்தலையானால் உங்களுடைய ராசிநாதன், அதாவது உங்களுடைய ராசிநாதன் 5ஆம் இடத்துல சனியோடு சேர்ந்திருக்கார். உங்களுடைய ராசிக்கு 4, 5 அதற்கு அதிபதியானவர் சனி. ஒரு திரிகோண கேந்திரத்தின் அதிபதி, மிகப்பெரிய யோகர் உங்களுக்கு. அதாவது இந்த சுக்கிரனுடைய ராசிகளுக்கு ரிஷபம், துலாம் இது ரெண்டுத்துக்குமே சனி மிகவும் யோகத்தை கொடுக்கக்கூடியவர். அதனால் பார்த்தாலேயானால் உங்களுக்கு எல்லா விதமான ஏற்றங்களும் அபிலாஷைகளும் நிறைவேறக்கூடிய காலகட்டமாக இந்த தை மாதம் அமைய போகிறது. 5ஆம் இடத்துலையே சுக்கிரன் இருக்கிறதும் உங்களுடைய அபிலாஷைகள் எல்லாமே பூர்த்தி அடையக்கூடிய வாய்ப்புகள், நினைத்தது நினைத்த இடத்தில் நினைத்த நேரத்தில் நடக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் குழந்தை பிராப்தி ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகளை கொடுப்பார். கூடவே சுக்கிரனும் இருக்கிறதுனால கண்டிப்பாக குழந்தை பிராப்திக்கு வாய்ப்புகள் மிகவும் அதிகம். உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் 3ஆம் இடத்தில் புதன் இருக்கார். புதன் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் அதிபதி, அதை தவிர 9ஆம் அதிபதி. இந்த 12ஆம் அதிபதி 3ஆம் இடத்துக்கு போகிறதுனால ஒரு மறைவு ஸ்தானாதிபதி இன்னொரு மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறது பெரிய விசேஷம். அது தவிர சற்று ஒரு 3-4 நாள் 5 நாள் தான் இருக்கிறாங்க. அதற்கு பிறகு 4ஆம் இடத்துக்கு போகிற கேந்திரத்தில் போய் இருக்கிறது ரொம்ப விசேஷத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையும். படிக்கக்கூடிய மாணவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றத்தையும் உற்சாகத்தையும் கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமைய போகிறது. இந்த காலகட்டத்தில் பார்த்தாலேயானால் சூரியனோடு சேர்ந்த புதன் அப்படின்றதுனாலே அது ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கும். அதாவது ஷார்ப் ஸ்கில்ஸ் அதிகமாக இருக்கும். அதை தவிர எந்த ஒரு விஷயத்தையும் அதீதமாக வேகமாக புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை நிச்சயமாக இருக்கக்கூடும். தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடும். தந்தையின் உடல்நிலையிலையும் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகுது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் பொதுவாகவே இந்த மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன், புதன், செவ்வாய் மற்றும் சுக்கிரன் இந்த 4 கிரகத்தினுடைய மாற்றங்களை வச்சு தான் இந்த மாத பலன்களை சொல்கிறோம். இந்த மாதம் பார்த்தாலேயானால் சுக்கிரன் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல இருந்து 6ஆம் இடத்துக்கு 28/1/2025க்கு மாறுறார். ராகுவோட சம்பந்தம். இதன் மூலியமாக பார்த்தாலேயானால் எல்லா விதமான போட்டித் தேர்வுகளிலும் கண்டிப்பான வெற்றி, எடுத்த காரியம் ஜெயம், போட்டித் தேர்வுகளில் வெற்றி, புதிய கடன் வாங்கக்கூடிய யோகம். கடன் வாங்கக்கூடிய யோகம் அப்படின்னா எப்படின்னா உங்களுடைய ராசிக்கு 6ஆம் அதிபதியும் 8ஆம் அதிபதியும் பரிவர்த்தனை யோகத்தில் வேறு இருக்காங்க. அதனால் மறைந்திருந்த இடத்துலேருந்து செல்வங்கள் வரக்கூடிய வாய்ப்புகளும், வெளிநாடு போய் படிக்கக்கூடிய வாய்ப்புகளும், வெளிநாடு போய் வேலை செய்யக்கூடிய வாய்ப்புகளும் நிச்சயமாக இந்த காலகட்டத்தில் வரும். உங்களுடைய ராசிக்கு பார்த்தாலேயானால் 8ஆம் அதிபதி 8ஆம் இடத்தில் ஆட்சி பெற்றிருக்கிறதுனால உங்களுடைய ராசிநாதனே 8ஆம் இடத்திற்கு அதிபதி அப்படின்னு சொல்கிறதுனாலையும், பரிவர்த்தனை யோகத்தில் ஆட்சி பெற்றிருக்கிறதுனாலையும் கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்கள், பிஹைண்ட் த ஸ்க்ரீன் ஒர்க் பண்ணுறவங்க, பிஹைண்ட் த கேமரா ஒர்க் பண்ணுறவங்க, ஆர்ட் டைரக்டர்ஸு, அதை தவிர டெக்னிக்கல் பீப்புள், டான்ஸ் மாஸ்டர்ஸு, அது தவிர இந்த மேக்கப் மேன், இவங்களுக்கெல்லாம் திடீர் ஏற்றங்கள் வரும். இந்த காலகட்டத்தில் பார்த்தாலேயானால் 28/1/2025க்கு மேலே திடீர் ஏற்றமும் மாற்றமும் நிச்சயமாக வரும். அதுவும் இந்த ஒப்பனை கலைஞர்கள்னு சொல்லக்கூடிய இந்த இதுவெல்லாம் பண்ணக்கூடியவர், இந்த அழகு கலையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் பெரிய ஏற்றம் இருக்கும். பால் சம்பந்தப்பட்ட தொழில்கள்லையும் சரி, வெள்ளை ஆடைகள் கார்மெண்ட்ஸ் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவர்களுக்கும் சரி திடீர் மாற்றங்கள் வரும். அதுவும் அந்த கார்மெண்ட் இண்டஸ்ட்ரியில் இந்த மாதம் ஆரம்பத்திலிருந்தே திடீர் யோகம் கிடைக்கும். ஏன்னா சனியோடு சேர்ந்த சுக்கிரன் இருக்கும்போது கார்மெண்ட் இண்டஸ்ட்ரியில் ஒரு பெரிய மாற்றங்களே வரும், பெரிய ஏற்றங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகுது. சரி, இந்த மாதம் சூரியன், புதன் மற்றும் செவ்வாய் இந்த மாற்றங்கள் என்னென்ன விஷயங்களை இந்த துளாராசிக்காரர்களுக்கு கொடுக்கும் அப்படின்றத டாக்டர் ஹரிஹர சர்மா ஐயா கிட்ட கேட்போம். ஐயா நல்லா அற்புதமாக சொன்னீங்க.
3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் புத பகவான் இருக்கார். அவரை பொறுத்தளவுக்கு உங்களுடைய 2ஆம் அதிபதியான செவ்வாயும் சதசப்தமாக பார்வை பார்க்குறாரு. அப்போ எடுக்கின்ற முயற்சிகள் அத்தனையுமே வெற்றி பெறக்கூடிய காலகட்டங்கள். அடுத்தது பார்த்தோம்னாக்கா அவர் கொஞ்ச நாளைக்கு தான் அங்கே இருக்கார். எதுவரில் இருக்கார்? 19/1/2025 வரையிலும் தான் அவர் இருக்கிறது தனுரில் இருக்கார். அதுக்கப்புறம் அவர் 4ஆம் வீட்டில் போயிட்டு சூரியனும் புதனும் சேர்ந்து புத ஆதித்ய யோகம் பெறுறாங்க. இந்த 4ஆம் இடம் அப்படின்றத பொறுத்தளவுக்கு இந்த துளாராசியை சேர்ந்த படிக்கக்கூடிய குழந்தைகள், நம்ம ஜோதிட சாஸ்திரத்தில் லோயர் எஜுகேஷன் அப்படின்றது 12ஆம் வகுப்பு வரை சற்றேறக்கூடிய லோயர் எஜுகேஷன் அப்படிம்போம். இந்த லோயர் எஜுகேஷன் படிக்கக்கூடிய குழந்தைங்களுக்கு கடந்த காலகட்டங்களில் சில பிரச்சனைகள் வந்துக்கிட்டு இருந்துச்சு. சில விரும்பிய கோர்ஸ் சேர்றதுக்கான தடைகளும் வந்துட்டு இருந்துச்சு, தாமதங்களும் வந்துட்டு இருந்துச்சு. அது எல்லாமே இந்த தை பிறக்கக்கூடிய காலகட்டங்களில் விலகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் பார்த்தோம் அப்படின்னா தகப்பன் கிரகமான சூரிய பகவான் நல்ல நிலையில் இருக்கிறாரு. அவரை 2க்கு உண்டான செவ்வாய் பகவான் பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கா அப்படின்னா பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லை. இருந்தாலும் அவர் வக்ரகதி அடைஞ்சதுனால சூரியனும் புதனும் சேர்ந்து இருக்கிறதுனால புத ஆதித்ய யோகம் இருக்கிறதுனால வண்டி வாகனம் வீடு வாங்கணும் நினைக்கக்கூடியவங்களுக்கு வண்டி வாகனம் வீடு வாங்கக்கூடிய யோகம் இந்த தை பிறந்தால் வழி பிறக்கும். இதை தவிர பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க வீடு வாங்கி ஒரு காகாணியாவது இடம் வாங்கி வீடு கட்டணும்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு இந்த தை மாதத்தில் அது அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் துளாராசிக்கு 5ஆம் இடத்துல ஆட்சி பெற்ற சனி பகவான், அதை தவிர உங்களுடைய ராசிநாதனான சுக்கிரனும் சேர்ந்து இருக்கிறார். நீண்ட நாட்களாக க்ஷேத்ராடம் செல்லக்கூடியவங்க, கேதார்நாத், பத்ரிநாத், இதை மாதிரி சிவக்ஷேத்ராடங்கள் மற்றும் வைணவ தேசங்கள் போகணும்னு நினச்சிக்கிட்டு ரொம்ப நாளாக இது பண்ணிகிட்டு இருக்கிற துளாராசிக்காரங்களுக்கு இந்த க்ஷேத்ராடங்கள் செல்லக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். 6ஆம் இடத்துல இருக்கின்ற ராகு கோதண்ட ராகுவாக இருப்பதனால வேலையில் பணி நிரந்தரம் இல்லாமல் கான்ட்ராக்ட் லேபராக இருந்துகிட்டு இருந்தவங்களுக்கு பணி நிரந்தரம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பணி நிரந்தரமாகி ரொம்ப நாளாக பதவி உயர்வு இல்லாதவங்களுக்கு பதவி உயர்வும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தனக்காரனான குரு பகவானும் உங்களுடைய ராசிநாதனும் சுக்கிரனும் பரிவர்த்தனை யோகம் பெறாங்க. பரிவர்த்தனை யோகம் அப்படின்னாக்க அவங்கவுங்க வீட்டில் ஆட்சி பெறத்துக்கான சமானம். இந்த ஆட்சி பெறதுனால சின்ன திரை கலைஞர்கள் பெரிய திரை கலைஞர்களுக்கு கடந்த காலகட்டங்களில் வாய்ப்பு இல்லாமல் வீட்லேயே முடங்கி இருந்தீங்க. அதுவும் பார்த்தோம் அப்படின்னாக்க இந்த மார்கழி மாதம் அப்படின்னு சொன்னாலே பெரும்பாலும் பனி மாதமாக இருக்கும். படப்பிடிப்புகள் எல்லாம் ஒத்தி வைக்கக்கூடிய மாதங்களாக இருக்கும். அந்த இதெல்லாமே விலகி தை மாதத்தில் தை பிறந்தால் வழி பிறக்கும்னு சொல்லக்கூடிய காலகட்டங்களில் உங்களுக்கு படப்பிடிப்புகள் நிறையா கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதுவும் பார்த்தோம்னாக்க வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு படப்பிடிப்பு கிடைச்சி இங்கே வாங்குகிற வருமானம் மாதிரி மும்மடங்கு வருமானமாகி கடந்த காலகட்டங்களில் வாங்கின கடனெல்லாம் அடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இந்த துளாராசி என்பவர்களுக்கு ஏற்படும்னு சொல்லலாம். அதே போல் பார்த்தோம்னாக்க 9ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் வக்ரமாக இருக்கிறாரு. 9ல் செவ்வாய் வக்ரமாக இருக்கிறாரு. 9 குடையவர் 3ல் இருக்கார். 2 பேரும் சதசப்தமாக பார்வை பார்க்குறாங்க. திருமணம் தடை தாமதம் ஏற்பட்டுன்றவங்களுக்கு திருமண தடை தாமதம் விளங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நீண்ட நாட்களாக திருமண தடை தாமதம் ஆகிப்பட்டு வம்சம் விருத்தி என்கின்ற சந்தான பாக்கியம் கிடைக்காதவங்களுக்கு சந்தான பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய பூர்வ புண்ணிய சொத்துக்களில் அதாகப்பட்டது உங்களுடைய தாய் தந்தை சொத்து, உங்களுடைய மூதாதையர் சொத்துக்களில் இதுவரையிலும் இருந்த வம்பு வழக்கு பிரச்சனைகள் அத்தனையும் இந்த தை பிறந்தா விலகி அது உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பு வந்து அதை அனுபவிக்கக்கூடிய பாக்கியமும் கிடைக்கும். ஏன்னா துளாராசிக்கு சனி யோகர், அவர் 5ஆம் இடத்திலேயே இருக்கார். அதே போல் குலதெய்வ வழிபாடு செய்யக்கூடிய காலகட்டங்களும் இதே காலகட்டங்கள் தை மாதம். அதே போல் நீண்ட நாட்களாக புகழுக்கு எதிர்பார்த்துட்டு இருந்தவங்க, பதவிக்கு எதிர்பார்த்துட்டு இருந்தவங்க அத்தனை பேருக்கும் வெற்றி கிடைக்கக்கூடிய மாதம். சரி, இருந்தாலும் ஒரு சில நாட்களை தவிர்க்கக்கூடிய காலகட்டம்னு நம்ம சொல்லுவோம். அதுக்கு பேர் சந்திராஷ்டம தினங்கள்னு பேர். உங்களுடைய நட்சத்திரத்திற்கு 17வது நட்சத்திரமாக வருவது சந்திராஷ்டம தினங்கள். அது என்னென்ன நாளைக்கு சந்திராஷ்டம தினங்கள் என்றும் அதை தவிர எந்த தெய்வத்தை வணங்கினா பிரச்சனைகள் தீரும் என்பதை பற்றியும் ஐயா டாக்டர் சக்தி சோம ஐயா அவங்க விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லுவாங்க. ரொம்ப அற்புதமாக சொன்னீங்க ஐயா. இப்போது துலா ராசிக்காரர்களுக்கு ராசியாதிபதியாகிய சுக்கிர பகவான் 5ஆம் இடத்துல சனியோடு இருக்கிறதும் சிறப்பு. அவர் 25/1/2025 அன்னைக்கு 6ஆம் இடத்துக்கு போகிறாரு. அந்த 6ஆம் இடத்துல ஏற்கனவே ராகு பகவான் இருக்கார். அப்போ ராகுவோட சுக்கிரன் சேர்றதும் நல்லது தான், சனியோட சுக்கிரன் சேர்ந்து இருக்கிறதும் நல்லது தான். உங்களுடைய ராசியாதிபதி இந்த ராசியாதிபதி 6ஆம் இடத்துல போய் இருந்தபோது என்ன நிலைக்கு வர்றாரு அப்படின்னு பார்க்குற போது அவருடைய 8ஆம் இடமும் அவருடைய சுக்கிரனுடைய வீடு தான். அப்போ 8 குடையவரும் 6 குடையவரும் பரிவர்த்தனை யோகம் பெறாங்க.
அந்த பரிவர்த்தனை யோகம் பெறதுனால திடீர் பண வரவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள் வந்து மிக மிக அதிகம். எந்த வழியில் வரும்னு தெரியாது. அந்த திடீர்னு பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் வந்து இந்த லாட்ரி, ரேஸு இந்தமாரி உள்ளதுகள் எல்லாம் கூட வரக்கூடிய வாய்ப்புகள் வந்து மிக மிக அதிகம். மேலும் வந்து ஐயா சொன்னது மாதிரியா உங்களுடைய சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது என்னன்னு கேட்டிங்கன்னா, சந்திராஷ்டம தினங்களில் உங்களுடைய மைண்டு வந்து, அதாவது மூளையை வந்து சரியான செயல்பாடு இல்லாமல் வேறு விதமாக யோசிக்க வச்சு அந்த செயல்பாட்டை வந்து குறைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனால் வந்து பின்னாடி விளைவுகள் வரும். அந்த பின் விளைவுகள் வராமல் இருக்கிறதுக்காக தான் அந்த நாட்களை தவிர்க்கணும் அப்படின்னு சொல்கிறோம். அந்த தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய நாட்கள் வந்து என்னென்னங்கிறத சொல்கிறேன். எதுக்காக தவிர்க்கணும் அப்படின்னு கேட்டால், இந்த காலகட்டங்களில் புதிய முயற்சிகள் எதுவும் செய்யக்கூடாது. அதுபோல் வெளியூர் வெளிநாடு பயணங்கள் செய்யக்கூடாது. இதனால் வந்து பின்னாடி வந்து தொல்லைகள் தரும். இன்னைக்கு பிரயாணம் பண்ணதுனால இன்றைக்கே பிரச்சனை கிடையாது. அதனால் அது வந்து வரக்கூடிய விளைவுகள் வந்து பின்னாடி ஒரு 3 மாதமோ 6 மாதமோ 1 வருஷமோ கழித்து வரும். அப்போ அந்த பின் விளைவுகள் வந்து எதனால் வந்துச்சு அப்படின்னு உங்களுக்கு தெரியாது. ஏன்னா இந்த சந்திராஷ்டம தினத்தில் அன்றைக்கி நம்ம போனோம் அதனால தான் வந்துச்சு அப்படிங்கிறது தெரியாது. அப்போ தெரியாமல் போயிடும். அப்போ இதனால் அந்த பின் விளைவுகள் வராமல் இருக்கணுங்கிறதுக்காகத்தான் அந்த நாட்களையெல்லாம் தவிர்க்கணும். பிரயாணத்தையும் புதிய முயற்சிகளையும் அவசியம் தவிர்த்துக்கிறங்க. அந்த நாட்கள் என்னென்ன நாட்கள் அப்படின்னு பார்க்குற போது துலா ராசிக்காரர்களுக்கு வந்து 6/2/2025 வியாழக்கிழமை அன்னைக்கு அதிகாலை 4:18க்கு தொடங்குது. அதேமாரி 7/2/2025 வெள்ளிக்கிழமையும் 8/2/2025 சனிக்கிழமை அன்னைக்கு காலையில் 7:35 வரைக்கும் இருக்கிறது. இந்த 2.25 நாட்களை வந்து இதெல்லாம் தவிர்க்கிறது வந்து மிக மிக அவசியம். இதை தவிர்த்திங்கன்னா பின்னாடி வரக்கூடிய தீமைகள் விலகி இப்போவே நன்மையாக மாறிடும் அப்படிங்கிறது தான் இதனுடைய இது. மனக்லேசங்கள் ஏற்படுத்தி உங்களை வந்து தவறான முடிவுகளை எடுக்க வச்சிடும். அதுக்காகத்தான் சொல்கிறோம். மேலும் வந்து இந்த மாதத்தில் வந்து உங்களுக்கு வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு சொன்னால் குருவாயூரப்பனை போய் வணங்கிட்டு வர்றது நல்லது. அதாவது கேரள மாநிலத்தில் திருச்சூரில் இருக்கக்கூடிய குருவாயூரப்பனை போய் வணங்கிட்டு வர்றது மிக மிக சிறந்தது. அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு அருகாமையில் இருக்கிற குருவாயூரப்பனையாவது போய் வணங்குறதும் நல்லது. இது போக உங்களுடைய ஜாதக பிரகாரம் இப்போ நடக்கக்கூடிய திசைகள் புத்திகள் எது சரியில்லாமல் இருக்குதோ அந்த கிரகத்திற்குண்டான கிழமை அன்னைக்கு அந்த கிரகத்திற்கு போய் வழிபாடு செய்துட்டு வர்றதும் தீபமேற்றி வழிபாடு செய்துட்டு வர்றதுனாலையும் அதனால் உங்களுடைய விளைவுகள் எல்லாம் நீங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மேலும் உள்ள விவரங்களை பற்றி நம்முடைய டாக்டர் ஆஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. இந்த துலா ராசியை பொறுத்தவரையிலும் இந்த தை மாதம் ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டம். குழந்தை பிராப்தி ஏற்படும். தொழிலில் அதீதமாக ஒரு வெற்றி கிடைக்கும். எடுத்த காரியங்களில் வெற்றி. உங்களுடைய போட்டி எல்லாவற்றிலும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்பு. படிக்கக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கு போட்டித் தேர்வில் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. படிக்கக்கூடிய மாணவர்கள் வெளிநாடு போகக்கூடிய யோகம் நிச்சயமாக இருக்கும். திடீர் பணவரவு வரும். வெளிநாட்டிலிருந்து வரக்கூடிய முதலீடுகள் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். தாயின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றமும் தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு ஏற்றமும் இருக்கும். உங்களுடைய முடிவுகள் எல்லாமே ஸ்திரத்தன்மையாக இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. உங்களுடைய ராசிக்கு கண்டிப்பாக சித்தர், போகர், புலிப்பாணி இந்த மாதிரியான யோகிகளினுடைய ஆசிரமத்துக்கு போயிட்டு வர்றதும் மிகவும் முக்கியம். ஏன்னா 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேது கண்டிப்பாக உங்களுடைய சொந்த கிராமத்தில் உள்ள ஊர் கோவிலுக்கு கொண்டு போகக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். இந்த தை மாதம் துலா ராசிக்காரர்களுக்கு ஒரு பெரிய ஏற்றத்தையும் ஒரு பெரிய மாற்றத்தையும் எல்லா விதமான வெற்றியையும் கொடுத்து பொன்னான மாதமாக இருக்கும்னு சக்தி ஜோதிட குழு சொல்லுது. நன்றி, நமஸ்காரம். விருச்சிக ராசி நேயர்கள், அதாவது விசாக நட்சத்திரம் 4ஆம் பாதம், அனுச நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதங்கள், கேட்டை நட்சத்திரத்தில் 1, 2, 3, 4 பாதங்கள் ஆக இந்த 9 பாதம் கொண்டவர்கள் விருச்சிக ராசி நேயர்கள். இந்த விருச்சிக ராசி நேயர்களுடைய ராசி அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து செவ்வாய் பகவான். அந்த செவ்வாய் பகவான் வந்து உங்களுக்கு 1க்கும் 6க்கும் உடையவர். அப்போ 1க்கும் 6க்கும் உடையவர் வந்து
அவர் 9ஆம் இடத்துல இருக்கார். மாதம் பிறக்கிற போது, தை பிறக்கிற போது அவர் வந்து 9ல் வக்கர நிலையிலே இருக்கார். அந்த வக்கர நிலையிலேயே அவர் வந்து வக்கரகதி அடைஞ்சதுனால அவர் வந்து 18/1/2025 அன்னைக்கு, அதாவது தை மாதம் 5ஆம் தேதி அன்னைக்கு வந்து அவர் மிதுனத்துக்கு போயிடுறார். அப்போ மிதுனத்துக்கு போகிற போது என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்துல ராசியாதிபதி வக்கர நிலையில் இருக்கிறார். இந்த வக்கர நிலையில் இருக்கக்கூடியவர் வந்து அவருடைய பார்வை 7ஆம் பார்வை அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்தானம் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்க்கிறார். அப்போ உங்களுடைய ராசியாதிபதி 2ஆம் இடம்ங்கிற தனஸ்தானத்தையும் குடும்பஸ்தானத்தையும் பார்வையிடுகிறார். அப்போ வந்து அவருடைய பார்வை வந்து உங்களுக்கு மிக மிகச் சிறப்பு. அதுபோக 8ஆம் இடத்துல வந்து தைரியஸ்தானத்தையும் பார்க்கிறார். அப்போ அந்த 8ஆம் இடத்துல வந்து ஏற்கனவே 8ஆம் இடம் அவர் பார்க்கறது 8ஆம் பார்வையில் 3ஆம் இடத்தை, 3ஆம் இடத்துல ஏற்கனவே சூரிய பகவான் அங்கே இருக்கார். அப்போ சூரிய பகவானை இந்த செவ்வாய் பார்க்கிறார். அப்படி இருக்கிறதுனால முயற்சி ஸ்தானத்தையும் உங்களுடைய ராசியாதியை பார்க்கறதுனாலையும் சூரிய பகவான் இருக்கிறதுனாலையும் எடுத்த முயற்சிகளை எல்லாம் தை மாதத்தில் நீங்கள் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுப்பார். அதே போல் குடும்பஸ்தானத்தை பார்க்குற காரணத்தினால குடும்பத்தையும் மேன்மையடைய செய்வார். தனஸ்தானங்கிற ஸ்தானத்தையும் பார்க்கறதுனால அதனாலையும் வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதத்தில் வருமானங்கள் அதிகரிக்கிறதுக்கும் வாய்ப்புகள் உண்டு. இது போக குருவுடைய பார்வை உங்களுடைய ராசியிலேயே விழுகிறதுனாலையும் இந்த மாதம் வந்து சிறப்பாக இருக்கக்கூடிய மாதமாக இருக்கும். மேலும் இந்த மாத கிரகங்கள் இருக்கக்கூடிய சூழ்நிலைகளை வச்சுட்டு நம்முடைய ஆஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க. ஐயா, அற்புதமாக சொன்னீங்க. விருச்சிக ராசியை பொறுத்தவரையிலும் ராசிநாதன் அப்படின்னு சொல்லக்கூடியவர் செவ்வாய் 9ஆம் இடத்துலேருந்து 8ஆம் இடத்துக்கு சென்று வக்கரகதியில் இருக்கார். அதாவது புனர்பூசம் 4ஆம் பாதம் 3ஆம் பாதத்தில் போய் இருக்கார். 8ஆம் இடத்தில் இருப்பது சிறப்பல்ல, ஆனால் 8ஆம் இடத்தில் இருந்து வக்கரகதி அடைகிறது மிகவும் சிறப்பு. உங்களுக்கு ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகுது. மறைந்த இடத்திலிருந்து திடீர் பண வரவு வரும். உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகுது. உங்களுடைய ராசிக்கு பார்த்தோம்னா 4ஆம் இடத்துல சனி பகவான் அர்த்தாஷ்டம சனி ரொம்ப பிரச்சனையை கொடுத்துட்ருப்பார். இருந்தாலும் இப்போ சுக்கிரனோட சேர்ந்து இருக்கிறதுனால பிரச்சனைகள் ஓரளவு கடுமையிலிருந்து கம்மியாகக்கூடிய வாய்ப்புகள் வரும். பொதுவாகவே பார்த்தாலேயானால், அதாவது இந்த மாத கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியன், புதன், செவ்வாய் மற்றும் சுக்கிரன், இந்த 4 கிரகங்களினுடைய மாற்றங்களை வச்சு தான் வந்து மாத கிரகங்களினுடைய பலன்களை சொல்லுவோம். உங்களுடைய ராசிக்கு சப்தமாதிபதினு சொல்லக்கூடியவர் சுக்கிரன். அவர் 4ஆம் இடத்துல இருக்கிறது திக்பலம் பெறுறது பெரிய விசேஷம். இதன் மூலியமாக ஆட்சி பலம் பெற்றதற்கு சமம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதனால் பார்த்தலையானால் பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம், எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் வரப்போகும். அது தவிர பார்த்தலையானால் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல குரு இருக்கிறதும் உங்களுடைய ராசியை பார்க்குறதும் திருமணத்திற்கு நிச்சயமாக வரன் வரக்கூடிய வாய்ப்புகளும், சிறிது தடங்களுக்கு பின் திருமணம் கைகூடக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்களுடைய ராசிக்கு பார்த்தலையானால் சுக்கிரன் 4ஆம் இடத்திலிருந்து 5ஆம் இடம் போகிறார். 5ஆம் இடம் போகும்பொழுது பார்த்தோம்னா பரிவர்த்தனை யோகம் வருது. 28/1/2024 மேலே திருமணத்திற்கு பார்த்து கொண்டு இருப்பவர்களுக்கு கண்டிப்பாக திருமணம் கைகூடக்கூடிய பாக்கியம் நிச்சயமாக உண்டு. ஏன்னா உங்களுடைய ராசிக்கு 5ஆம் அதிபதியும் 7ஆம் அதிபதியும் பரிவர்த்தனை யோகத்தில் இருக்கக்கூடிய காலகட்டம். வக்கரகதியில் இருக்கக்கூடிய குரு 5ஆம் இடத்தில் ஆட்சி இருக்கிறதாகவும் 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் 7ஆம் இடத்தில் ஆட்சி பெற்றதாகவும் பரிவர்த்தனையாகுது. இதன் மூலியமாக சமசப்தமத்தில் சுக்கிரன் இருக்கும்போது சுபர் பார்க்குறார். அதனால் கண்டிப்பாக திருமணம் கைகூடக்கூடிய பாக்கியம் உண்டு. எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டம். நண்பர்கள் மூலியமாக நல்ல ஒரு வரவேற்பு இருக்கக்கூடிய காலகட்டம். நண்பர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டம். பார்ட்னர்ஷிப் தொழிலில் வந்து அபரிமிதமான ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. இந்த மாதம் பார்த்தலையானால் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் அதிபதினு சொல்லக்கூடிய சூரியனும் 3ஆம் இடத்துல இருக்கார். அதனால் புதிய முயற்சிகள் எல்லாமே வெற்றியடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பொதுவாகவே இந்த மாச கிரகங்கள்னு சொல்லக்கூடிய சூரியனும் புதனும் என்னென்ன மாற்றங்களை பெறுறாங்க, என்னென்ன ஏற்றங்கள் கொடுக்குறாங்க இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அப்படின்றத டாக்டர் ஹரிஹர சர்மா ஐயா கிட்ட கேட்போம். ஐயா, நல்லா அற்புதமாக சொன்னீங்க. எப்பொழுதுமே 4ஆம் இடத்துல இருக்கிற சனி பகவானும் குருவோடைய அருளும் இருக்கிறதுனால
நாட்டில் நீதி பரிபாலனங்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் நல்லா இருக்குது. நீதி பரிபாலனங்கள் செய்யக்கூடியது அப்படின்றத பொறுத்தளவுக்கு யார் யார் அப்படின்னாக்க லாயரு, நீதிபதிகளும். அப்போ இந்த சட்டத்துறையை சேர்ந்த வல்லுநர்களுக்கு இந்த தை மாதம் ஆனந்தமான மாதம்னு சொல்லலாமா, ஆனந்தமான மாதம்னு சொல்லலாம். ஏன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் பதவி உயர்வுக்கு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த சட்டத்துறையை சேர்ந்தவர்கள், அவங்க லாயராக இருக்கட்டும், ஜட்ஜாக இருக்கட்டும், இவங்க எல்லாருக்குமே பதவி உயர்வு கிடைக்கக்கூடியது இந்த காலகட்டம். அடுத்தது பார்த்தோம்னாக்க 5ஆம் இடத்துக்கு உண்டான குரு பகவானும் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்திற்குண்டான சுக்கிர பகவானும் பரிவர்த்தனை யோகம் பெற்றிருக்கிறதுனால இந்த விருச்சிக ராசியை சேர்ந்த நண்பர்களுக்கு நீண்ட நெடுங்காலமாக சந்தான பாக்கியம் என்ற வம்சம் விருத்தி கிடைக்காதனால அவமானங்களையும் அசிங்கங்களையும் சந்திச்சிட்டு இருந்தவங்களுக்கு உங்களுடைய ராசிக்கே குரு பகவானுடைய பார்வையும் பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானத்தில் குரு கூட இருக்கிற இடத்துல சுக்கிரன் ஆட்சி பெற்ற சுக்கிரனாகவும் இருக்கக்கூடிய காலகட்டங்களாகவும் இருக்குது ரெண்டும். அப்போ சந்தான பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் பெண் பிறப்பு இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. அதே போல் குலதெய்வ வழிபாடு செய்யணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்களுக்கு இந்த குலதெய்வ வழிபாடு செய்யக்கூடிய வாய்ப்புகளும் இந்த காலகட்டங்களில் உண்டு. உங்களுக்கு 2க்கும் 5 கூடிய குரு பகவானானவர் உங்களுடைய ராசியை சதசப்தமாக பார்க்கறதுனால நீண்ட தூர பயணங்கள், அலுவலக விஷயமாக வெளியூர், வெளிமாநில, வெளிநாடு பயணம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. டெபுடேஷன் வாங்கிக்கூட வாய்ப்புகள் உண்டு. நீண்ட நாட்களாக டிரான்ஸ்ஃபர் ஆகணும், நான் பிறந்த ஊருக்கு போகணும், சொந்த ஊருக்கு போகணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக உங்களுடைய சொந்த ஊருக்கு பணியிட மாற்றம், பணிமாற்றம் செய்யக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. அப்போ பணியிட மாற்றம் கிடைச்சாச்சு அப்படின்னாலே பாதி பிரச்சனைகள் தீரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே போல் 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் சூரிய பகவான் இருக்கார். சூரியன் அப்படின்றத பொறுத்தளவுக்கு 10ஆம் இடத்த அதிபதி, ஜீவனக்காரகனான சூரியன் 3ஆம் இடத்துல இருக்கார். அரசு தொடர்புடைய வேலைகளுக்கு முயற்சி செய்யக்கூடிய விருச்சிக ராசி என்பவர்களுக்கு, இந்த டிஎன்பிஎஸ்சி, யூபிஎஸ்சி எழுதக்கூடிய மாணவர்களுக்கு இந்த காலகட்டங்களில் வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதுவும் பார்த்தோம்னாக்க ராசியை குரு பார்க்கறதுனால நல்ல பதவிகள், ஐஏஎஸ், ஐபிஎஸ் இதை மாதிரி எழுதக்கூடியவங்க, குரூப் 1, குரூப் 2 எழுதக்கூடியவங்க அத்தனை பேருக்கும் வெற்றி கிடைச்சி நல்ல இடத்துல பணி அமர்த்தக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. 4ஆம் இடத்துல இருக்கின்ற சனி பகவான் அர்த்தாசிரம சனியாக இருந்து உங்களை ஆட்டி படைச்சிக்கிட்டு இருந்தார். உடல் நலத்தில் தொந்தரவு கொடுத்துட்டு இருந்தார். வண்டி வாகனங்களில் கண்டங்களை கொடுத்துக்கிட்டு இருந்தார். நீங்கள் சொல்கிறது அத்தனையுமே தவறுதலாக புரிந்து கொள்ளப்பட்டு இருந்துச்சு. அது எல்லாம் சற்று இப்போ மட்டுப்படுத்தப்படும். ஏன்னா கூட சுக்கிர பகவானும் சேர்ந்துட்டார். சனீஸ்வர பகவானும் சுக்கிர பகவானும் சேர்ந்தாச்சு அப்படின்னா உங்களுக்கு ஒரு நிதானத்தையும் ஒரு பிரச்சனைகள்லேருந்து விடுபடக்கூடிய தன்மைகளையும் கொடுக்கக்கூடிய காலகட்டங்களாகும். அதே போல் 9ஆம் இடத்துல உங்களுடைய ராசிநாதனான செவ்வாய் பகவான் வக்கரமாகி நீச்சமாகி இருந்தார். அதனால் பதவி, புகழ், அந்தஸ்து எல்லாமே கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அவர் கொஞ்ச நாள் தான் அங்கே இருக்கிறாரு. 18/1/2025 அன்னைக்கு அவர் 8ல் மாறுறாரு. 8ல் மாறினாலும் அவர் வக்ரகதியில் இருக்கிறதுனால கெட்டவர் கெட்டு போயிட்டார். அதனால் மறைமுக வருமானங்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. லாட்ரி, ரேஸு, ஸ்பெகுலேஷன் தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு மற்றும் ரியல் எஸ்டேட் தொழில் செய்யக்கூடியவங்களுக்கு, அதே போல் சின்னத்திரை, பெரிய திரை கலைஞர்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்க உண்டு. பின்னிருந்து இயக்கக்கூடிய கேமராமேன், லைட் பாய், ப்ரொடக்ஷன் மேனேஜர் இவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த காலகட்டங்களில் வெற்றி வாய்ப்புகள் உண்டு. அதே போல் பார்த்தோம் அப்படின்னாக்க 7ஆம் அதிபதி 5ல் இருக்கிறதுனால மனைவி வந்த நேரம் உங்களுக்கு புகழ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஒரு சில பேர் சொல்லுவாங்க, மனைவி வந்த நேரம், கணவன் வந்த நேரம் இது பண்ணாங்க புகழ் மறையுது அப்படின்னு நினைப்பாங்க. உங்களுக்கு 7ஆம் அதிபதி 5ல் இருக்கிறதுனால உங்களுடைய பதவி, பெயர், புகழ், அந்தஸ்துகள் கூடக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மனைவி வந்த நேரம் நல்லா இருக்குமா, நல்லா இருக்கும். அதே போல் பார்ட்னருடைய, உங்களுடைய லைஃப் பார்ட்னரோடையும் நல்லா இருக்கும். உங்களுடைய பார்ட்னர் தொழில் செய்யக்கூடியவங்களும் உங்களுக்கு நல்ல ஆலோசனை கூறி அதன் மூலியமாக வெற்றி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. இதை தவிர பார்த்தோம்னாக்க 11ஆம் இடத்துல ஞானக்காரகனான கேது இருக்கார். லாபங்கள் கிடைக்குமா? கண்டிப்பாக லாபங்கள் கிடைக்கும். தனக்காரகனான குரு பகவான் 5ஆம் பார்வையினால் பார்க்கறதுனால தொட்டடமெல்லாம் பொன்னாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. தொழிலில் மேன்மையான நிலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. 10ஆம் இடத்துக்கு உண்டான சூரியன் 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால நீங்கள் முயற்சி செய்ததுனால உங்களுக்கு புதிய தொழில் வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய தொழில் பண்ணக்கூடிய இடத்தை இன்டீரியர் டெக்கரேஷன் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. புதிய ஃப்ரான்ச்சைசி எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ராசியே செவ்வாய் அப்படின்றதுனால உங்களுக்கு மருத்துவத்துறை சேர்ந்தவங்களாக இருந்தாக்க, டிஸ்பியூட் பண்ணக்கூடியவங்க, இப்போ மருந்து வணிகம் செய்யக்கூடியவங்களாக இருந்தாக்க
டிஸ்பியூட் பண்ணக்கூடியவங்களாக இருந்தாக்களும் சரி, மெடிக்கல் ஷாப் வச்சுருக்கிறவங்களா இருந்தாலும் அவங்களுக்கு இந்த காலகட்டங்களில் தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்றது அபரிமிதமான வருமானம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. மொத்தத்தில் பார்த்தோம் அப்படின்னா விருச்சிக ராசிக்காரங்களுக்கு இந்த தை மாதம் ஆனந்தமான மாதம், அற்புதமான மாதம்னு சொல்லலாமா, அற்புதமான மாதம்னு சொல்லலாம். ஆனாலும் ஒரு சில நாட்கள் தவிர்க்கக்கூடிய நாட்கள், அதற்கு பேர் சந்திராசிரம தினம்னு பேர். மதிக்காரகனான சந்திர பகவான் உங்களுடைய ஜென்ம ராசிக்கு 8ஆம் இடத்துல மதிக்காரகன் வரும்போது மதி மயங்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு, புத்தி பேதலிக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அந்த காலகட்டங்களில் நீங்கள் எடுக்க முடிவுகள் தப்பாகக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அது என்னென்ன நாட்கள் என்றும் என்ன தெய்வத்தை வணங்கணும் அப்படின்றதையும் ஐயா டாக்டர் சக்தி சோமையா அவங்க விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லுவாங்க. ரொம்ப அற்புதமாக தெளிவாக 2 பேருமே சொன்னீங்க ஐயா. இதில் இந்த சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய நாட்கள் என்னென்னங்கிறத நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி அந்த சந்திராஷ்டமம் அப்படிங்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த நாட்களில் நீங்கள் எந்த ஒரு காரியத்தையெல்லாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் நாங்கள் சொல்கிறோம். இதெல்லாம் தவிர்த்திங்கன்னா இதனால் வரக்கூடிய பின் விளைவுகள் வராமல் நீங்கிடும். இப்போ செய்கிற தப்புக்கு தண்டனை 6 மாதம் கழிச்சோ 1 வருஷம் கழிச்சோ வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அப்போ இந்த தப்புகளை எல்லாம் பண்ணாமல் இருக்கணும் அப்படிங்கிறக்காக தான் இந்த சந்திராஷ்டம தினங்களை விளக்கணும். இப்போ நாம் இன்றைக்கி செய்கிற தப்புக்கு தண்டனை 6 மாதமோ 1 வருஷமோ கழிச்சு அன்னைக்கு நம்ம இந்த தப்பை பண்ணணும் அதனால தான் வந்துச்சு அப்படிங்கிறத உங்களால் கண்டுபிடிக்க முடியாமல் போயிடும். அப்போ அதனால தான் இந்த நாட்களை தவிர்க்கணும் அப்படின்னு சொல்கிறோம். அது என்னென்ன நாட்கள் அப்படின்னு பார்க்குற போது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது உங்களுக்கு 8/2/2025 சனிக்கிழமை, 9/2/2025 ஞாயிற்றுக்கிழமை, 10/2/2025 திங்கட்கிழமை, இந்த ஆகிய நாட்கள் உங்களுக்கு சந்திராஷ்டம தினங்கள். இந்த சந்திராஷ்டம தினங்களில் தவிர்க்க வேண்டிய விஷயங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது என்னன்னு கேட்டிங்கன்னா, அவசியம் பிரயாணங்களை தவிர்க்கணும், புதிய முயற்சிகளை தவிர்க்கணும். இதெல்லாம் நீங்கள் தவிர்க்காமல் ஏதாவது செஞ்சிட்டிங்கன்னு சொன்னால் இதனுடைய பின் விளைவுகள் உடனே தெரியறதில்ல. ஒரு 6 மாதமோ 1 வருஷமோ 2 வருஷமோ கழித்து கூட தெரியும். அப்போ இதனால தான் நம்ம இந்த சந்திராஷ்டம தினத்தில் தான் பண்ணணும் அப்படிங்கிறது நமக்கு ஞாபகம் வராது. அதனால் இப்போவே நம்ம அந்த நாட்களை தவிர்த்துட்டோம்னா அதனால் வரக்கூடிய பின் விளைவுகளில் இருந்து நம்ம நன்மையாக மாறக்கூடிய வாய்ப்பை பயன்படுத்திக்க முடியும். அதனால தான் இந்த நாட்களை தவிர்க்கணும்னு சொல்கிறோம். மேலும் உங்களுடைய ஜாதக பிரகாரம் உங்களுக்கு நடக்கக்கூடிய திசையோ புத்தியோ இதில் ஏதாவது ஒன்று சரியில்லைன்னு சொன்னால் அது எந்த கிரகமோ அந்த கிரகத்திற்குண்டான கிழமை என்னைக்கு அந்த கிரகத்திற்குண்டான தெய்வத்தை போய் வாரம் அந்த கிழமையில தீபம் ஏற்றி வழிபட்டுட்டு வந்தீங்கன்னா அதனால் வரக்கூடிய பின் விளைவுகள் உங்களுக்கு நீங்கக்கூடியதாக இருக்கும். மேலும் உங்களுக்கு இந்த மாதத்தில் உங்களுக்கு ஆஞ்சநேயர் போய் வழிபடுறது சிறப்பு. அதுலேயும் இல்லை விருச்சிக ராசிக்காரர்களுக்கு மாங்காட்டு அம்மனை போய் காஞ்சி காமாட்சியை போய் வழிபடுறது சிறப்பாக இருக்கும். அதனால் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு காஞ்சி காமாட்சியை போய் வழிபடுங்க. என்ன கேட்டால் உங்களுக்கு செவ்வாய் உங்களுடைய ராசியாதிபதி 8ஆம் இடத்துல இருக்கார். 8ஆம் இடத்துல இருக்கிறது சிறப்பு தான். இருந்தாலும் அவர் 8ஆம் இடத்துல உங்களுடைய ராசியாதிபதி 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால உடல்நிலைகளை தொல்லை தருவார். அதனால் நீங்கள் போய் மாங்காட்டு அம்மனை செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு வழிபட்டுட்டு வந்தீங்கன்னா இதெல்லாம் சால சிறந்ததாக அமையக்கூடிய மாதமாக இருக்கும். மேலும் உள்ள விவரங்களை நம்முடைய டாக்டர் கே ஐயங்கார் அவங்க சொல்லுவாங்க. ஐயா, விருச்சிக ராசிக்காரர்களை பொறுத்தவரை இந்த அர்த்தாஷ்டம சனியின் தாக்கம் இந்த மாதத்தில் அவ்வளவு இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை. ஏன்னா 4ஆம் இடத்தில் இருக்கும் பொழுது சுக்கிரனோடு சேர்ந்து இருக்கிறதுனால பணவரவு நல்லபடியாக இருக்கும், உடல் நலத்தில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். அதை தவிர திருமண பாக்கியம் வரக்கூடிய வாய்ப்புகள் மிகவும் அதிகம். எதிர்பாலினத்தவர் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். உடல் நிலையில் நல்ல ஒரு ஏற்றம் இருக்கும். தாய் தந்தையின் உடல்நிலையில் நல்ல ஒரு மாற்றங்கள் இருக்கக்கூடிய காலகட்டமாக அமையப்போகிறது. பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸில் பெரிய ஏற்றம், சொந்த தொழிலில் பெரிய முயற்சிகள் எல்லாமே வெற்றி பெறக்கூடிய காலகட்டமாக அமையும். உங்களுக்கு பண வருமானம் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம். குழந்தைகள் மூலியமாக சிறு சிறு தொல்லைகள் வரும், இருந்தாலும் அது கம்மியாக அதுவே சரியாக போகக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். காதல் வயப்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. 5-7 பரிவர்த்தனை இருக்கிறதுனால உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாகவும் இருக்கும்.
இவ்வளவு இருந்தும் சற்று அலைச்சல் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டமும், தொழிலில் சற்று பின்னடைவு இருக்கக்கூடிய காலகட்டமும், வரக்கூடிய லாபம் கம்மியாக இருந்தும் இருக்கக்கூடிய காலகட்டமாக இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு குரோதி மாதம் தை மாதம் அமையும்னு சக்தி ஜோதிட குழு சொல்லுது. நன்றி, நமஸ்காரம்.